ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், திராவிட இயக்க உணர்வாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சுங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக இந்து முஸ்லீம்னு ஒரு இருவரையும் எதிர்த்துருவத்தில் நிறுத்தி அவர் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பு பாஜகவின் வேறு சில தலைவர்கள் அல்லது எம்பியாக இருந்தவங்க பேசினது என்பது வேற. பிரதமர், எல்லோருக்குமான பிரதமர் என்று நம்பப்படுகிற ஒருவர் இப்படி ஒரு பேச்சா? இந்துக்களின் தாலியை கூட முஸ்லீம்களுக்கு தந்து விடுவார்கள், இந்துக்களின் தாலியை அறுத்து கொடுத்துருவாங்க. அதாவது அவர் பயன்படுத்திய வார்த்தை மாங்கல்யம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. மாங்கல்யம்னா நம்ம தாலின்னு தான் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம். அதனால் தாலியாக தான் அது இருக்கும். மாங்கல்யம்னா அதானே, மணாலனை மங்கையின் பாக்கியம், இது நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் அவர் பேசியிருக்காரு. கேட்டால் காங்கிரஸ் தேர்தல் இருக்குது, மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்க முழுமையாக மறுத்துருக்குறாங்க. இப்போ இதில் முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்தல் ஆணையத்துக்கு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற அடிப்படையில் 17,000 கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதுவரையும் அதற்கு பதில் வினை வரவில்லை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே அதிர்ச்சியுடன் பார்க்குறாங்க. அப்புறம் இதை உலக நாடுகளும் கவனிக்கிறாங்கங்கிறது பலர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த திசையை நோக்கி போகும் நீங்கள் பார்க்குறீங்க? ஏறக்குறைய 15,000க்கும் அதிகமான புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மைக்கே விரோதமான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. வேற்றுமையுள் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடு, அடிப்படை தத்துவம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லித்தான் இந்த நாட்டையே ஜனநாயக நாடாக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அதற்கே ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இவர்கள் 10 ஆண்டுகளில் செய்து வந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த நாடும் உலக நாடுகளும் பார்த்து கொண்டே இருந்தது என்பது ஒரு தனி செய்தி. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் மீது இவ்வளவு பெரிய வன்முறையை ஏவக்கூடிய ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் இப்போது உலக நாடுகளுக்கு மத்தியில் இருந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டா, நீங்க அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்தியா என்கின்ற ஜனநாயக நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழாவை நடத்துகிற ஒரே நாடு உலக நாடுகளில் இந்தியா மட்டும்தான். இந்தியாவை போன்ற ஒரு ஜனநாயக திருவிழா, தேர்தல் காலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனநாயக திருவிழா வேறு எந்த நாட்டிலும் நடைபெறுவதே இல்லை. ஜெர்மனியில் கூட இப்படியெல்லாம் திருவிழாக்கள் நடத்தப்பட்டதாக வரலாறுகளும் இல்லை. அங்கே தேர்தல்கள் கொண்டாடப்படுவதும் இல்லை. இங்கேதான் தேர்தல்கள் கொண்டாடப்படுகிற சூழல்கள் இருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் தலைவர்கள் மக்களிடத்திலே வெளிப்படுகிறார்கள். மக்களுக்கு வாக்குறுதிகளை தருவது, அது குறித்த செய்திகள் மக்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவது, யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை அதன் மூலமாக மக்கள் தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு நெடிய தொடர் பயணமாக இந்த தேர்தல் திருவிழாக்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல் திருவிழாவில் இதுதான் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மத துவேஷ பேச்சு என்று சொல்வதை விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளின் மீது வன்முறையை ஏவக்கூடிய ஒரு பேச்சை ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார் என்பது இப்போது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அண்மையிலே கூட அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது ஒரு முதலமைச்சரினுடைய கைதுதான். இவர்களுடைய எண்ணிக்கையில் கணக்கிட்டு கொண்டு பார்த்தால் டெல்லியினுடைய முதலமைச்சர் என்பவர் ஒரு சர்வசாதாரணமான மனிதராகத்தான் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனால் தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்று கூட நீங்கள் சொல்லிவிட முடியாது. ஒரே ஒரு சிறப்பு, டெல்லி என்பது அதிகார பீடமாக இருக்கிறது, இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கிறது என்பது மட்டும்தான் அங்கே சிறப்பு அம்சமே தவிர வேறு எந்த சிறப்பு அம்சங்களும் டெல்லிக்கு கிடையாது. ஆனால் டெல்லி முதலமைச்சருடைய கைதுக்கு பல்வேறு உலக நாடுகள் கண்டனங்களை தெரிவித்தது. ஜனநாயக விழுமியங்களின் மீது கேள்வி எழுப்புகிற வேலையை இந்த கைது நடவடிக்கையின் மூலமாக இந்தியாவில் செய்திருக்கிறார்கள். இந்த விழுமியங்களுக்கே கேள்விக்குறி வந்திருக்கிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு இந்தியா ஒரு அடி பின்வாங்கியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது இந்த விஷயத்தில் உலக நாடுகள் முழுக்க தன்னுடைய கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு போனால் அங்க இருக்கக்கூடிய ஷேக்குகளை எல்லாம் கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு அவர்களோடு படம் எடுத்துக் கொள்கிற வழக்கத்தை மோடி வைத்திருக்கிறார். மோடி மேற்கொண்ட அரபுலக பயணத்தை போல வேறு எந்த பிரதமர்களும் அரபுலக பயணத்தை மேற்கொள்ளவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மன்மோகன் சிங் கூட ஓரிரு முறைதான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்.
அதிகமான பயணத்தை அரபுலகத்திற்கு மேற்கொண்டவர். அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு மேற்கொண்டவர். சின்னஞ்சிறிய நாடு பஹ்ரைன். பஹ்ரைனுக்கு இதுவரை எந்த பிரதமரும் வந்ததே கிடையாது. ஆனால் மோடி இங்கே வந்துவிட்டு போனார் என்பதுதான் சிறப்புக்குரிய செய்தி பஹ்ரைனுக்கு. அப்படி எல்லா வளைகுடா நாடுகளிலும் எல்லா அரபு நாடுகளிலும் கால் பதித்து அவர்களோடு உறவை பேணக்கூடிய ஒரு பிரதமர் என்கிற பிம்பத்தை கட்டி எழுப்பிவிட்டு இஸ்லாமியர்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டேதான் இவர்கள் நம்மை அணுகி இருக்கிறார்களோ என்கின்ற எண்ணத்துக்கு இப்போது வளைகுடா நாடுகள் வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ இப்படி பேசியிருந்தால் அது சர்ச்சைக்குரிய பேச்சு என்று கூட நாம் கடந்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமருக்குள்ளாகவே இப்படி ஒரு மனநிலை இருக்கும் என்று சொன்னால், இந்த 10 ஆண்டுகளில் இவர் எதையெல்லாம் தாங்கி கொண்டிருந்தார், எதையெல்லாம் சிந்தனையில் வைத்துக் கொண்டு இவர் செயல்பட்டிருந்தார் என்பதை அவருடைய ஒரே ஒரு பேச்சு உணர்த்துகிறது அல்லவா? நீங்க இயல்பாகவே உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று சொன்னால் அதை நீங்க மேடையில வெளிப்படுத்தி இருக்கவே முடியாது. உங்கள் எண்ண ஓட்டங்களில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் இயல்பாக மேடைகளிலே வெளிப்படுத்த முடியும். பெரியாரை பேசுகிறோம், அண்ணாவை பேசுகிறோம் என்று சொன்னால் உள்ளார்த்தமாக பெரியாரை அண்ணாவை உள்வாங்கி இருக்கிற காரணத்தால் இயல்பாகவே பேசுகிற நடையில் வருகிற போது அவர்களுடைய தத்துவங்கள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வெளிவந்து விடுகிறது. அப்படித்தானே நீங்கள் அடிமனதில் ஆழ கப்பி போயிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை மக்கள் மீதான மத வெறுப்பு என்பதை மேடையிலே வெளிப்படுத்தி விட்டார். அதிலும் உச்சபட்சமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்றைக்கு கூட அதை நியாயப்படுத்தி பேசி இருக்கிறார். நான் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய செய்தி என்பது தவறான செய்தி அல்ல, இங்கே எல்லோருடைய இடஒதுக்கீட்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய சூழலுக்கு ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் என்பது இப்போது இவர்கள் அரபுலகத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அல்லவா? அது என்ன ஜூடாஸ் முத்தமா என்று கேட்கிற அளவிற்கு இப்போது அந்த கேள்வியை அரபுலகத்திலிருந்து எல்லோரும் எழுப்பக்கூடிய சூழல் வந்துவிட்டது. மோடிக்கு உலக நாடுகள் மத்தியில் இறுதி கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன். ஓரிரு நாட்களில் இது இன்னும் அதிகமான நெருக்கடியை அவருக்கு தரக்கூடும். அதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஜனநாயகமே கேள்விக்குறியாக்குகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடும் என்கின்ற ஐயப்பாடு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதனால் தான் 15,000க்கும் அதிகமான புகார்கள் தேர்தல் ஆணையத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிரதமர் மீது இத்தனை ஆயிரக்கணக்கான புகார்கள் தருவது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு வரலாறு இருந்ததாகவே இல்லை. பல பிரதமர்களை இந்த நாடு சந்தித்து விட்டது. எந்த பிரதமர் மீது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண இந்திரா காந்தி மீது கூட இப்படிப்பட்ட புகார்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து விட்டார் மோடி. அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிற மோடி ஏறக்குறைய 15,000க்கும் அதிகமான புகார்களை பெற்றிருக்கக்கூடிய பிரதமர் என்கிற இடத்தை வரலாற்றில் பிடித்து விட்டார். இதற்கு மேலும் தேர்தல் ஆணையம் அமைதி காக்கும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை உலக நாடுகளுக்கு மத்தியில் கேள்விக்குறி. இப்ப இந்தியாவிலதான் கேள்விக்குறியாயிருக்கு. இந்தியாவிலதான் தேர்தல் ஆணையத்தை பாரதிய ஜனதா கட்சி வளைத்து விட்டது. இது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் ஆணையம் என்று பேசுகிற செய்தியை இப்போது நாம் களத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக நாடுகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது? டெமோக்ரஸியினுடைய தாய் என்று சொன்னால், த மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொன்னால் அது இந்தியா தான். ஜனநாயகத்தினுடைய தாய் இந்தியா தான். ஏனென்று சொன்னால் இங்கேதான் நான் குறிப்பிட்டதை போல 100 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக திருவிழா நடக்கிறது. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம், அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை உலக நாடுகள் எழுப்புகிற போது இந்த பிரச்சனை என்பது வேறு விதமாக திரும்பும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருகிற போது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தனித்துவம் என்பது பாழ்பட்டு போகும் உலக அரங்கில் என்பதை தேர்தல் ஆணையம் உணர்ந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உலக நாடுகளில் இருந்து வருவதற்கான சூழல்கள் கனிந்து வந்திருக்கிறது. ஹி டிசர்வ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அவர் இதற்கு தேவையான வேலைகளை செய்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ அரபுலக நாடுகள் ஏற்கனவே இந்த ஒரு உத்தரப்பிரதேச பிரச்சனை, அது ஒரு பெண் புல்டோசர் வந்தபோது பேசிய போது கத்தாரில் மோடிக்கு எதிராக ஒரு விஷயம் வந்தது, அந்த அரசு விமர்சனம் செய்ததுங்கிறதுலாம் வந்தது. உடனே இவர்கள் பின்வாங்கினார்கள் என்ற செய்தியெல்லாம் கேட்டோம். அரபு நாடுகள் ஏற்கனவே ஒரு முறை கடுமையாக கண்டித்த போது ஒரு எதிர்ப்பு வந்ததை பார்த்தோம். இப்போ அரபுலக நாடுகளிலுமே ஒரு எதிர்ப்பு இருக்குது, அப்படி தானே? அரபுலக நாடுகளிலுமே மோடியினுடைய இந்த செயல்பாடுகள்லாம், அது இவ்வளோ வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறலாம், அரபுலக நாடுகள் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இப்போ கணிசமான இந்தியர்கள், தமிழர்கள், மலையாளிகள் வேலை பார்க்குற அந்த நாடுகளிலுமே ஒரு அதிருப்தி வந்துருச்சு இந்தியாவுக்கு, அப்படி தானே? நிச்சயமாக அரபுலக நாடுகளோடு இவர் ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு இருக்கிறது அல்லவா? அது ஏதோ உங்களுடைய நண்பன் நான், உங்களுக்கு எல்லா கட்டத்திலும் நான் துணை நிற்பேன் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கித்தான்
அவர்களோடு மிகப்பெரிய நட்பு பாராட்டுகிற வேலையை அவர் செய்தார். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழில் சாம்ராஜ்ய கட்டுமானங்கள் என்பது அம்பானிக்கும் அதானிக்கும் அவர் பெற்றுத்தந்த ஒப்பந்தங்கள் என்பதெல்லாம் தனி செய்தி. ஆனால் அவர் மேற்கொண்ட உறவு என்பது உண்மையிலேயே இங்கு இருக்கக்கூடிய அந்த அரேபியர்களினுடைய மனநிலைக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர் குறித்த செய்திகள் எல்லாம் கடந்த காலங்களில் வந்ததல்லவா, அந்த செய்திகள் எல்லாம் பொய்யாக இருக்குமோ, இவர் இப்படிப்பட்ட ஒரு டவுன் டு த எர்த் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படிப்பட்ட மனிதராகவே இருக்கிறாரே, இவர் எல்லாரிடத்திலும் அன்பை பகிர்கிறாரே, இவர் மீதா இப்படிப்பட்ட புகாரை சொன்னார்கள் என்று அவர்களே யோசிக்கக்கூடிய வகையில் இவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் என்பது அமைந்தது என்றுதான் எல்லோரும் கண்ணு கட்டிய செய்தியாக நாம் பார்த்தோம். ஆனா உள்ளுக்குள் எவ்வளவு வன்மத்தையும் வைத்துக் கொண்டுதான் இவர் அரபுலக நாடுகளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த அதிபர்களை, ஆட்சியாளர்களை கட்டி தழுவி கொண்டார் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு சென்று பணியாற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். காரணம், வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையிலே அடர்த்தியாக வாழுகிற சமூகம் என்பது 3 சமூகம் தான். ஒன்று கேரளாவை சேர்ந்த மலையாள சமூகம், இன்னொன்று நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் சமூகம், மூன்றாவது தெலுங்கானா, ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு சமூகம். இந்த 3 சமூகங்கள் தான் வளைகுடா நாடு முழுவதும் அடர்த்தியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப வளைகுடா நாடுகளில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் தான் இந்தியர்களாக கருதப்படுகிறார்கள். என்ஆர்ஐ என்று சொன்னால் வளைகுடாவில் இந்த 3 சமூகங்கள் தான். இந்த 3 சமூகங்களுக்கு மோடியினுடைய நடவடிக்கை என்ன என்பது தெரியாதா? அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மக்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியாதா? இங்கு இருப்பவர்கள், இங்கு உறவாடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு, அரசு அதிகாரிகளோடு தகவல்களை பகிர மாட்டார்களா? நிச்சயமாக பகிர்வார்களா? ஆனால் மோடியினுடைய நடவடிக்கை, அந்த நாடகம் என்பது, இப்படிப்பட்ட மனிதரா இவர் என்கின்ற புருவத்தை உயர்த்துகிற அளவிற்கு இவர் நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றினார் வளைகுடா நாடுகளில் பயணம் மேற்கொள்கிற போது. ஆனால் இப்போது அவர் வாயாலே தவளை தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல அவர் வாயாலேயே அவர் கெட்டிருக்கிறார் என்றுதான் இப்போது அவருடைய பேச்சின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த செய்தி எல்லா வளைகுடா நாடுகளினுடைய கண்டனத்தையும் பெறப்போகிற செய்தியாக அமையும். நாம் காத்திருந்து அதை பார்ப்போம். கண்டிப்பா இப்ப அரபுலக நாடுகளிலிருந்து ஒரு எதிர்ப்பு, மிகப்பெரிய அளவில் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதியாக தான் ஐரோப்பிய பகுதி நாடுகளும் இருக்கு. அது ஏற்கனவே ஜெர்மனியும் அமெரிக்காவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அது நம்ம நாட்டில் உள்ள அரசியல் நடவடிக்கைக்கே உள்ள பூந்து, எனக்கு ரொம்ப நீதிமன்றங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியல, இயற்கை நீதிக்கு எதிராக நிறைய செயல்படுறீங்களோ, இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஜெர்மனி சொன்னாங்க. ஜெர்மனி சொல்லும் போது இந்தியா வந்து இது எங்கள் உள்நாட்டு விவகாரம்னாங்க. அடுத்து அமெரிக்காவும் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. இப்போ இந்த விஷயமும் அங்கே பறக்கும்போது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் அடுத்த கட்ட கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதானே? அவங்க உள்ள புகுந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உலக நாடுகள் முழுமைக்கும் இயங்குகிற பீஸ் அமைப்பு, அமைதிக்கான அமைப்பு, நேற்றைக்கே தங்களுடைய பார்வைக்கு இந்த செய்தி வந்துவிட்டதாக ஆங்கில ஏடுகளில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த செய்தியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உலக நாடுகள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற பீஸ் அமைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஏற்கனவே உலக நாடுகளினுடைய கவனத்தை, அதிலும் குறிப்பாக உலகம் முழுவதும் சமாதானத்தை விரும்பக்கூடிய ஐரோப்பாவில் இயங்கக்கூடிய என்ஜிஓ அமைப்புகளினுடைய கவனத்துக்கு இந்த செய்திகள் எல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பிரச்சனையினுடைய வீரியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது உலக நாடுகளினுடைய கவனம் இந்தியாவின் மீது திரும்பி இருக்கிறது என்று சொன்னால், மோடியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், அசைவுகளும், அவருடைய பேச்சுக்களையும் இப்போது அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இப்படிப்பட்ட பேச்சுக்களை இவர் பேசுகிறார் என்கிற செய்தியை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக மோடி தொடர்ந்து இதையே அழுத்தமாக பேசுகிற போதுதான் கண்டன குரல்கள் எழும்பும் என்பதை மோடி உணராமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாக்ஷி மகராஜ் என்று நினைக்கிறேன், அவர் மகாத்மா காந்தி குறித்த ஒரு செய்தியை தவறாக பதிவு செய்தார். அதற்கு அடுத்த ஒரு வார காலத்தில் மகாத்மா காந்தியினுடைய உருவ பொம்மையை வைத்து அதை ஒரு வெற்று துப்பாக்கியால், பொம்மை துப்பாக்கியால் சுடுகிற வேலையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு. முதல் கண்டன குரலை பதிவு செய்தது யுனைடெட் கிங்டமினுடைய லண்டன் மாநகரம் தான். லண்டன் மாநகரத்தினுடைய மாநகராட்சியிலேயே இந்த செய்தி பேசப்பட்டது. கார்ப்பரேஷன் கூட்டத்திலேயே இந்த செய்தி பேசப்பட்டது. அப்போது ஒரு லண்டன் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் எழுந்து, இப்படி தேசப்பிதா என்று ஆராதிக்கப்படுகிற, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அறவழியில், அகிம்சை வழியில் விடுதலை உணர்வை கூட வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை படுகொலை செய்வதை போன்ற ஒரு வேலையை இந்தியாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கிறார் என்று சொன்னவுடன்
அங்க இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களும், அதாவது மெம்பர் ஆஃப் கவுன்சில் அங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லோரும் கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தை கொண்டு வந்து தூதரகத்திலே கொண்டு வந்து தூதரிடத்திலே கொடுத்த செய்தியை நாம் பார்த்தோம். மகாத்மா காந்தியினுடைய உருவபொம்மை, மகாத்மா காந்தி இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர் ஒரு பொது அடையாளமாக உலகம் முழுமைக்கும் பார்க்கப்படுகிறார் என்பது ஒரு செய்தி. ஆனால் உயிரோடு இல்லாத ஒருவரை படுகொலை செய்வதைப் போல ஒரு காட்சியை அரங்கேற்றியதற்கே கண்டனத்தை தெரிவித்தார்கள் என்று சொன்னால், இப்போது எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உலகம் முழுமைக்கும் எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள்? அவர்களின் மீது ஒரு வன்முறையை ஏவுகிற வேலையை ஒரு பிரதமரே செய்திருக்கிறார் என்பதுதான். இப்ப எல்லா நாடுகளிலும் படையெடுப்புகள் நடைபெறுகிறது, எல்லா நாடுகளிலும் போர் நடைபெறுகிறது, எல்லா நாடுகளிலும் மற்ற நாடுகள் மீது குறிவைத்து தாக்குதல்கள் நடைபெறுகிறது. அவற்றையெல்லாம் முன்னின்று செய்கிற வேலையை ஆட்சியாளர்கள் செய்வதில்லை. இராணுவத்தினர் செய்கிறார்கள். இன்ன பிற அட்டானமஸ் பாடி என்று சொல்லப்படுகிற தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் செய்கிறது. அந்த முப்படைகள் கூட செய்வதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு பிரதமரே நேரடியாக ஒரு யுத்தத்துக்கு தலைமை தாங்குகிற வேலையை செய்கிறார். ஒரு சமூகத்தின் மீது, குறிப்பிட்ட சமூகத்தின் மீதும், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தின் மீது வன்முறையை ஏவுகிற வேலையை ஒரு பிரதமரே செய்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை இந்த ஜனநாயக நாட்டில் நடக்கிறது என்கிற பார்வையை உலக நாடுகள் திருப்பாதா? உலக நாடுகள் இது குறித்தெல்லாம் அறிக்கைகளை வெளியிடாதா? நிச்சயமாக வெளியிட போகிறது என்பதுதான் இப்போது இருந்திருக்கக்கூடிய, நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பீஸ் அமைப்பினுடைய செய்தி உணர்த்துகிறது. எனவே மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சு என்பது உலகம் முழுமைக்கும் கண்டன குரலை எழுப்பக்கூடிய பேச்சாக அமைய போகிறது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. கண்டிப்பா. அப்புறம் அவர் இந்துக்களினுடைய செல்வம் இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தளிக்க போகிறது அப்படின்னு அவர் தூண்டி விடுறாரு. அதில் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அந்த உரிமைகள், அவர்களுக்கான விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடாக கொடுக்கப்படுதுங்கிறார். இந்த மாதிரியான பேச்சை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக இப்போ இந்து அமைப்பான பாஜக இருக்குது, ஆனால் காங்கிரஸ் தலித்துகளிடமிருந்து பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்குதுங்கிறாரு. இந்த மாதிரியான ப்ரொவோக்கிங் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? இந்த தாலி அறுக்கிறது சம்பந்தமான ஒரு பேச்சு வருகிற போது திராவிடர் கழகத்தினுடைய ஒரு போராட்டம் தான் நினைவுக்கு வருகிறது. கழுத்தில் இருக்கக்கூடிய தாலிகளை பெண்கள் அகற்றிட வேண்டும் என்கிற போராட்டத்தை திராவிடர் கழகம் முன்னெடுத்தது. அதை மனம் அந்த தம்பதிகளை செய்தார்கள் என்பதுதான் அதுல சிறப்புக்குரிய செய்தி. திராவிடர் கழகத்தினர் போய் வீடு வீடா போய் நீங்க தாலியை கலட்டிருங்கன்னு சொல்லல. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், பெரியாருடைய தத்துவத்தை உள்வாங்கி கொண்டவர்கள், திராவிடர் கழகத்தினுடைய இந்த அறிவிப்பு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தவர்கள் அவர்களாகவே மனம் வந்து பெரியார் திடலில் அந்த செயலை செய்தார்கள், தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆனால் பிரச்சாரம் எப்படி செய்யப்பட்டது என்று சொன்னால், திராவிடர் கழகத்துக்கார இந்துக்களினுடைய தாலி அறுக்கிற வேலையை செய்யலாம் என்கிற பிரச்சாரத்தை கிராமங்கள் தோறும் இந்துத்துவ அமைப்புகள் முன்னெடுத்தது. இல்ல ஒவ்வொரு தாலி அணிந்த ஒவ்வொரு பெண்ணையும் போய் ஏதோ இவங்க தாலி அறுத்துட்டு வர மாதிரி கார்ட்டூன் எல்லாம் போட்டு வலதுசாரிகள் அப்படித்தான் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் இப்போது தலித்துகளுடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றி இஸ்லாமியர்களுக்கு தருகிறார்கள் என்கிற செய்தியை ஒரு பிரதமர் பேசுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே தலித்துகளினுடைய உடைமைகளை பறித்து கொண்டு ஆதிக்க சாதிகளின் பக்கம் நின்று அதிகாரத்தை செலுத்துவது பாரதிய ஜனதா கட்சியா, இஸ்லாமியர்களா? தலித்துகளை படுகொலை செய்து அவர்களின் மீது வன்கொடுமைகளை நிகழ்த்துவது பாரதிய ஜனதா கட்சியா, இஸ்லாமியர்களா? எங்காவது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரே ஒரு இடத்திலாவது மதச்சிறுபான்மையினர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு கலவரம் உண்டதாக இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு வழக்காவது பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிறதா? தலித்துகளினுடைய சொத்துக்களை, தலித்துகளுடைய உடைமைகளை இஸ்லாமியர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள், அதை மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி ஜுடிஷியலா எங்கேயாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்களா? எங்காவது ஒரு வழக்கு ட்ரையலுக்கு வந்திருக்கா? சுதந்திர இந்தியாவில் அப்படி எங்கும் ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், தமிழ்நாடு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, இந்தியாவுக்கும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிதம்பரம் தொகுதியில அண்ணன் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவரை ஆற தழுவி கொண்டு தங்களில் ஒருவராக அவரை வரவேற்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆனால் அண்ணன் திருமா மட்டும்தான் நோன்பிருந்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவார். இஸ்லாமியர்களோடு நானும் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி. நான் உதாரணத்துக்குத்தான் சொல்கிறேன். இப்படி தலித் இஸ்லாமியர்கள் உறவு என்பது ஒரு கொடியில் பூத்த இரு மலர்களினுடைய உறவை போன்றது ஒரு உறவாகத்தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அம்பேத்கர் காலம் தொட்டு அப்படித்தான் இருந்திருக்கிறது. இன்னொன்று, விடுதலை உணர்வு என்றால் என்னவென்றே தெரியாத மோடி போன்றவர்கள் விடுதலை போராட்டங்கள் குறித்து தெரியாத செய்தியை நாம் சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது.
உடைமைகளை திருடி கொண்டு வருகிறவர்கள் இன்னொருவர்களுடைய உடைமையை கையகப்படுத்துகிறவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் என்கிற வரலாறு மோடிக்கு தெரியாது. அமீர் ஹம்சா என்று ஒருவர் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படை திரட்டுகிற போது அவருக்கு தேவையான பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து விட்டு தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு தேவையான எந்த பொருளையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய இறுதி நாட்களில் ஒருவேளை உணவுக்கே சிரமப்பட்டு மாண்டு போனவர் அமீர் ஹம்சா. அவருக்குத்தான் மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் பின்னாளில் தரப்பட்டது. அப்படிப்பட்ட அமீர் ஹம்சாக்கள் வந்த வழியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதை மோடி மறந்து விடுகிறார். கப்பலோட்டிய தமிழன் என்று இன்றைக்கு நாம் வஉசியை பேசுகிறோம். வஉசி கப்பல் வாங்குவதற்கு மிக நெருக்கடியான நேரத்தில் இருந்த போது ஊர் முழுவதும் சென்று கடன் பெறுவதற்கு முயற்சி செய்தார். பல இடங்களில் அவருக்கு கடன் கிடைக்கவில்லை. காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய உசேன் மரைக்காயர் தான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அவருக்கு பணம் தந்தார் என்பது வரலாற்றுக்குரிய செய்தி. இப்படி இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பல்வேறு பங்களிப்புகளை தந்திருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள். அவர்கள் ஒன்றும் வந்தேரிகள் அல்ல. அவர்கள் வந்தேரிகள் என்பதை போன்றது ஒரு செய்தியை பேசுகிறார். இன்னொரு செய்தி தெரியுமா? ஜமால் முகமது சாஹிப் ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கினார். ஆமா, தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரி. ஏறக்குறைய லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய கல்லூரி. அவரிடத்துல இந்த கல்லூரி உருவாகுகிற போது நீங்கள் ஜமால் முகமது கல்லூரி இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கி இருக்கிறீர்களா என்று கேட்டபோது ஜமால் முகமது சாஹிப் மகாத்மா காந்தி இடத்திலேயே சொன்னார். கிலாஃபத் இயக்கத்துக்கு நிதி திரட்டுவதற்காக வந்தார் மகாத்மா காந்தி இடத்திலேயே சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்களும் மதச்சிறுபான்மையினரும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பி இருக்கிறேன் என்று சொன்னபோது, ஹரிஜனர்களும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று படிக்க வேண்டும் என்கிற நிலையிலிருந்து அந்த கல்வி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறா என்று கேட்ட பொழுது, ஹரிஜனங்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஜமால் முகமது சாஹிப். யார் இடத்திலே சொன்னார்? மகாத்மா காந்தி இடத்திலேயே சொன்னார். அவர் ஹரிஜனர்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மக்களா தலித்துகளுடைய உரிமை ஹரிஜன்கிற வார்த்தையையும் அதன் உள்ளடக்கத்தையும் திராவிட இயக்கம் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஹரிஜனங்கிற வார்த்தையை திராவிட ஏற்றுக்கொள்வது அதை நேரடியாக காந்தி இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜமால் முகமது சாஹிப். அதுதான் முக்கியமான செய்தி. எனவே இப்படி தலித்துகளினுடைய முன்னேற்றங்களில் எல்லா வகையிலும் தங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாமியர்கள். விடுதலை போராட்டத்துக்கு எல்லா வகையிலும் துணை நிற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தலித்துகளினுடைய உடைமையை கையகப்படுத்துகிறார்கள் என்று பேசுவது பச்சையான அயோக்கியத்தனமான செய்தியாக ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார். அதனால்தான் இப்போது நாடு முழுவதும் கண்டன குரல்களை மோடி சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா அந்த வெறுப்பு பேச்சை நமது தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துக்கொள்கிறது? அதுவும் நீங்கள் குறிப்பிட்டது போல் 15,000த்திற்கும் மேற்பட்ட வெறுப்பு பேச்சு ஒரு பிரதமருக்கு எதிராக தேர்தல் சமயத்தில் வந்திருப்பது, ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள் வரை இது ரீச் ஆகிருக்கு, பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் வெறுமனே இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயம்னு இதை பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இந்தியாவோடு தொடர்புடைய பகுதிகளாக ஐரோப்பாவும் இருக்கிறது, வளைகுடா பகுதியும் இருக்கிறது. ஆகவே அங்கு ஒரு மத ரீதியான பதட்டத்தை அரசே ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. பார்ப்போம். கடந்த காலங்களிலும் ஐரோப்பிய நாடுகள் இது போன்ற விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. கத்தார், வளைகுடா நாடுகளையும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. பார்ப்போம் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுதுன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள், சர்ச்சைகள் குறித்து தொடர்ச்சியான உரையாடல்கள், அது குறித்த ஒரு விவாதங்களை எழுப்புவதல் என்பது மக்களை தெளிவுபடுத்துவதற்கு உதவும் தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் அரசியல் ரீதியாகவும் நுட்பமான பல்வேறு வரலாற்று பின்புலங்களுடனும் உங்களுடைய உரை அமைந்தது. மிக்க நன்றி. நன்றி.